அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசுவை மெசியாவாக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு சிலுவை பற்றிய செய்தி மடமையாக தடைக்கல்லாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை மெசியாவாக கடவுளின் மகனாக ஏற்றுக்கொண்ட நமக்கோ அது மீட்பை பெற்று தருகிற கடவுளின் வல்லமையாக இருக்கிறது என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசுவின் தெய்வீக ஒளியால் ஆட்கொள்ளப்படும் முன்பாக பவுலுக்குமே சிலுவை பற்றிய செய்தி மடமையாகத்தான் தோன்றியது. ஆனால் இயேசுவின் தெய்வீக ஒளியால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு சிலுவை பற்றிய செய்திதான் கடவுளின் மீட்பை பெற்று தருகிற வல்லமை என்பதை புரிந்து கொண்ட பவுல் சிலுவை பற்றிய செய்தி மீட்பு பெறும் நமக்கு கடவுளின் வல்லமை என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு வரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் கடவுள் நமக்கு வாக்களித்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் மீட்பில் நாம் நிலைத்து நின்று வாழவில்லை என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட மக்கள் நாம் என்பதை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்வோம். இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளை பயன்படுத்தி ஆவிக்குரிய இயல்பில் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.